வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பிகாஸோட ஒரு புதிய மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஊவா ஐமேக்ஸ் இருக்குது. அது வந்து RUV 350 ரெண்டு மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்களோட ஒரு புதிய மாடல் தான் பிகாஸோட ஊவா. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச், அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்பீட், இது என்ன மோட்டார் கொண்டு வந்தாங்க எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் கலெக்டர் ஆஃபீஸ் நியர்பை இருக்க பவர் ரைட் ஆட்டோமோட்டிவ் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிகாஸோட ஊவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு சினிமாடி போகலாம் வாங்க. பிகாஸ் இந்த பிராண்டு தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய RR கேபிள்ஸ் தான் அவங்களோட மெயின். 1986 அவங்க RR கேபிள்ஸ் நம்ம இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தவங்களே 2020 பார்த்தவங்களே பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட் ஃபீல்டில் வந்தாங்க. அவங்க மார்க்கெட் ஃபீல்டில் வரும்போதே பிகாஸ் பார்த்தவங்களே C12 ஐமேக்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தவங்களே நெக்ஸ்ட் ப்ராடக்டாக RUV 350, இப்போ தேர்ட் பார்த்தவங்களுக்கு பிகாஸோட ஊவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்தாங்க. சரி, இந்த ஊவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்க்கும்போது வண்டி ஒரு நல்ல ஒரு நியூ டிசைன் பேட்டர்னாக கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்ப்போம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்கும்போது ஒரு டியூல் டோன் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்கை ப்ளூலையும் பார்க்கலாம், இந்த க்ரீன்லேயும் பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் செக்ஷன், இந்த ஹெட்லைட் செக்ஷன், அதாவது ஃப்ரண்ட்லேயும் பார்த்தவங்களுக்கு ஒரு டியூல் டோனில் மேட் ஃபினிஷ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு மெட்டாக்கிலாம் எதுவும் கொண்டு வராங்க, மேட்லேயே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் செக்ஷன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் DRL லைட்டும் பார்த்தவங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக கொண்டு வந்திருக்காங்க. லோ பீம் ஐ பீம் நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது LED ஹெட்லாம்போட பவர் செக்ஷன் ரொம்பவே பிரைட்னஸ் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம டே டைமில் பண்ணும்போதே வண்டியோட ஹெட்லைட் நல்லாவே இருக்குது பவர். அதே போல் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக உங்களுக்கு ஒரு வெர்டிகல் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பிரைட்னஸும் இந்த இண்டிகேட்டரில் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க மெட் கார்டும் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த டியூல் டோன் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெட் கார்டும் பார்த்தவங்களுக்கு ஒரு பிளாக்ல நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஃபைபரில் கொண்டு வந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் கொண்டு இருக்காங்க. டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு 10 இன்ச்சஸ்க்கான வெயில் இதில் இருக்குன்னு சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டி சொல்லலாம். நம்ம எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, மற்ற பிராண்டில் பார்த்தவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ஏறி உட்காந்தாலும் அவங்களுடைய அந்த ஃபைபர் மெட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிராக் ஆகிடும். பட் இந்த வண்டி நம்ம எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தா குவாலிட்டி வைஸ் பார்த்தவங்களுக்கு பிகாஸ் நல்லாவே இந்த பிராண்டில் கொண்டு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னு பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஜிட்டலாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துடலாம். கலர்ஃபுல்லாக பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் கலரில் இருந்தாலும் டே டைம் நைட் டைமில் நல்ல ஒரு விசிபிலிட்டி தர மாதிரி வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு சாதாரணமாக கொண்டு வரலாம், நல்ல பவர்ஃபுல்லாக ஒரு கலராகவே இருந்துடலாம். அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா, எடுத்தவொடனே நம்ம இந்த வண்டிக்கு மெயின்னா வண்டியோட பேட்டரியோட இண்டிகேட்டர், அதுக்கடுத்து ஓடோமீட்டர் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்பீடாமீட்டர், அதே போல் டிஸ்டன்ஸ் டு எம்டி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரைட் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போயிருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த வண்டியில் டிஸ்டன்ஸ் டு எம்டின்ற ஃபியூச்சர்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண முடியும், நம்ம எங்கே சார்ஜ் பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து சுவிச்சஸ் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம், நம்ம பேசிக்காக எல்லா ஸ்கூட்டர்ஸில் பார்க்காம நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சுவிச்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு லோ பீம் ஐ பீம் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர், ஆர்என் நல்லா உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு ரிவர்ஸ் மோடுக்கான பட்டன் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இதில் உங்களுக்கு 2 மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று எக்கனாமிக், இன்னொன்று பவர். 2 மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கீயும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னாவே குழந்தைங்க நிறைய பேர் ஏறி உட்காந்து த்ராட்டல் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு ரைட் பண்ணிட்டாங்கன்னா த்ராட்டல் கொடுத்தோன்னே வண்டி மூவ் ஆகிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ரைட் பண்ண மோட்டார் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் கீயும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து மெயின் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம எந்த ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட் எடுத்தாலும் ஃப்ளோர் போர்டை பார்ப்பாங்க. ஏன்னா ஃப்ளோர் போர்டில் மெயின் அவங்களோட திங்ஸ் ஸ்டோர் பண்ணது மாதிரி பார்ப்பாங்க. திங்ஸ்ன்னு சொல்ல போனால் எமர்ஜென்சிக்கு வாட்டர் கேனோ இல்லை சிலிண்டர்ஸோ எதனா எடுத்துன்னு போகிற மாதிரி உங்களுக்கு ஃப்ளோர் போர்டில் ஸ்பேஸ் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னு பார்த்தவங்களே நல்ல ஒரு லார்ஜான ஃப்ளோர் போர்டு இதில் இருக்குது. நம்ம ஹேண்டில் பார் என்ன தான் டேர்ன் பண்ணாலும் உங்களோட நீ பொசிஷனில் டச் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் பாரும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ரைட் பண்ணுறது இப்போ அந்த பொசிஷனு பார்த்தவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக சொல்லலாம். அதே போல் நம்ம இப்போ சீட்டில் உட்காந்துக்கும் போது குஷனும் பார்த்தவங்களுக்கு நல்லாவே இருக்குது.
சரி, இந்த வண்டியில் ஃப்ளோர் போர்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வாட்டர் கேனை நம்ம ஈஸியாக நம்ம உள்ளே போயிட்டு வரலாம். வாட்டர் கேன் மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வேறு என்ன திங்ஸ் வைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸும் இருக்குது. அந்த வாட்டர் கேன் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு சரி, நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு தான் நல்ல ஒரு ஸ்பேஸ் இதில் இருக்குது. நம்ம எவ்வளோலாம் நம்ம தூக்கினாலும் சரி, இந்த ஷீட்லேயும் சரி, இந்த ஹேண்டில் பார்லேயும் உங்களுக்கு டச் ஆகாத மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸ் இந்த ஃப்ளோர் போர்டில் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு 2 டைப்பான ஷீட் இதில் கொண்டுருக்காங்க. கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. இந்த ஸ்கை ப்ளூ கலரில் பார்த்தா உங்களுக்கு பிளாக் கலர்லையும், இந்த கலரில் பார்த்தா உங்களுக்கு ப்ரௌன் கலர்லையும் கொண்டுருக்காங்க. ஸ்டிச்சபிளும் பார்த்தா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு ஒயிட் த்ரெட் மாதிரியும், பிளாக்ல உங்களுக்கு ரெட் த்ரெட்டும் கொண்டுருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ரியர் பார்ப்போம். ரியரில் போகும்போது இந்த சைட் பொசிஷனில் பார்க்கலாம், நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபைபரில் கொண்டுருக்காங்க. சைடில் அந்த அதோட கிராஃபிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலையும் பார்த்தா உங்களுக்கு ஒரு டியூல் டோன் கலர் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தவங்களுக்கு ப்ளூலையும் பிளாக், அதே போல் இந்த க்ரீன்லேயும் பார்த்தவங்க பிளாக் ஆட் பண்ணியிருக்காங்க. ரியர் பொசிஷன் டெயில் இண்டிகேட்டர் பார்க்கும்போது C12 மேக்ஸ் பார்க்குற அதே ஃபீல் இதில் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பிராண்டுனால அந்த பிராண்டோடைய அதே சேம் சிக்னேச்சர் ஸ்டைல் இதுலேயும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். கிராப் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்ல ஒரு குவாலிட்டியான கிராப் ஹேண்டில் தான் இது இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைங்க ஃபேமிலி எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது கிராப் ஹேண்டில் மெயின். ஏன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு கிராப் ஹேண்டில் இருக்கும். அந்த கிராப் ஹேண்டில் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு லார்ஜாகவும் குவாலிட்டியாகவும் கொண்டுருக்காங்க. சரி, இந்த வண்டியோட மோட்டார் அப்படின்னா இதில் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு PMS மோட்டார் இதில் கொண்டுருக்காங்க. இது BLDCலாம் கொண்டு வராமல் PMSலேயே அப் கொண்டுருக்காங்க. இதில் என்ன வாட்ஸ் பார்த்தவங்களுக்கு 2.4, அதாவது 2400 வாட்ஸில் மோட்டார் இதில் கொண்டுருக்காங்க. இதில் உங்களுக்கு LFP பேட்டரியில் 2.3 கிலோவாட்ஸ் கொண்டு இருக்காங்க. இதில் பார்த்தவங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் அப்படின்னா IDC ரேட்டிங்கில் கம்பெனி சொல்ல வருது 105 கிலோமீட்டர். நம்ம என்ன தான் ஆன் ரோடு ட்ரைவ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 90 கிலோமீட்டர் உங்களுக்கு ஆன் ரோடில் மைலேஜ் வரும்னு சொல்லலாம். சரி, இந்த மோட்டார் என்ன அப்படின்னு கேட்டால் IP67 ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் மழையும் வெயில் எதுவும் இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே போல் இந்த பேட்டரியில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பேட்டரி நம்ம ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி வீட்டிலே சார்ஜ் பண்ணலாம். இல்லை இந்த வண்டியிலே இருக்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இந்த வண்டியிலே இப்போ கொண்டுருக்காங்க. நிறைய பேர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிட்டா வண்டியோட வச்சு சார்ஜ் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லை ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. இந்த வண்டியில் நீங்கள் வண்டியோட வச்சு சார்ஜ் பண்ணலாம், இல்லை பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் எடுத்து சார்ஜ் பண்ணலாம், இல்லை ஆஃபீஸில் கூட சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும்னா வண்டி நீங்கள் டோட்டல் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி சேஃபாக ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எங்கன்னா சார்ஜ் பண்ணுறது பெஸ்ட். அடுத்தது பூட் ஸ்பேஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு 21 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஆஃப் ஹெல்மெட் ஸ்டோர் பண்ணலாம். ஆஃப் ஹெல்மெட் மேலே இருந்தாலும் அதுக்கு கீழே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்மளோட வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ் எதாக இருந்தாலும் ஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்தா கீழே வச்சுட்டு பாட்டமில் வச்சுட்டு மேலே உள்ள ஆஃப் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி ஸ்பேஸும் இதில் இருக்குது. அதே போல் ஃபுட்ரஸ், இந்த லேடிஸ்க்கான உட்கார ஃபுட்ரஸ்லாம் பார்த்தவங்களே அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபுட்ரஸோட குவாலிட்டியும் பார்த்தவங்களே நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக கொண்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் ஃப்ளெக்ஸ் பண்ணாலும் ஃபுட்ரஸ் பார்த்தவங்களே நல்ல குவாலிட்டியாக கொண்டு இருக்காங்க. அதே போல் இந்த எல்இடி ஸ்கூட்டரில் சைட் ஸ்டாண்டுக்கான இண்டிகேட்டர் இருக்குது, சைட் ஸ்டாண்டில் இருக்குது. அதே போல் இந்த எல்இடி ஸ்கூட்டரில் சைட் ஸ்டாண்டான இண்டிகேட்டர், நம்ம சைட் ஸ்டாண்ட்லேருந்து தான் வண்டி மூவ் ஆகுது. சைட் ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ண பேர் தான் நம்ம தாட்டல் கொடுத்து தான் வண்டி மூவ் ஆகும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தாட்டல் கொடுக்குறதும் இந்த சைட் ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணாமல் வண்டி ஓட்டுறதும் நிறைய பேர் இருக்குது. இந்த சைட் ஸ்டாண்டில் ரிமூவ் பண்ண பேர் தான் இந்த வண்டியை நம்ம ட்ரைவ் பண்ண. சரி, இந்த வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னா இதில் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன்ஸ் பிரேக்கிங் தான் இதில் கொண்டுக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு CBS ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரியருக்கான பிரேக்கிங்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் இந்த CBS பிரேக்கிங் சிஸ்டம் இதில் கொண்டுக்காங்க. ட்ரம் தான். சரி, வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும்போது தான் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு USB போர்ட் இதில் கொண்டுருக்காங்க. அது கீழே ஒரு சின்னதாக ஒரு க்ளோ பாக்ஸ், நம்மளோட செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஊக்கும் இருக்குது. ஊக்கோட குவாலிட்டி வைஸும் பார்த்தா உங்களுக்கு மோர் தென் ஒரு 5 to 8 kg சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வண்டியோட ஊக்கும் கொண்டுருக்காங்க. ப்ளஸ் இந்த வண்டியோட கீ, இந்த வண்டியோட ரிமோட் கீலாம் கொண்டு வரமே நார்மல் உங்களுக்கு கீ தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த பிகாஸ் ஊவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த வண்டியை பற்றி நம்ம பார்த்துருப்போம். வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னா ஆன் ரோட் ப்ரைஸே பார்த்தவங்களுக்கு 88,000 ரூபா நம்ம வேலூரோட ப்ரைஸ். நீங்கள் வேறு எதனா சிட்டிஸில் இந்த வண்டி வாங்கணும்னா அந்த சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி வண்டியோட ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ இந்த வண்டியில் பார்த்தவங்களுக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸில் இப்போ கொண்டு வந்துருக்காங்க. நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துட்டு 2 கலர் பார்த்துட்ருக்கோம், ப்ளூ அண்ட் க்ரீன் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்தவங்களுக்கு மேட் ஃபினிஷிலே டியூல் டோன் கலரில் கொண்டு வந்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பிகாஸோட எந்த பிராண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினாலும் நம்ம வேலூர்
கலெக்டர் ஆஃபீஸ் நியர்பை இருக்க பவர் எய்ட் ஆட்டோமோட்டிவ் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். இங்கே பிகாஸில் பார்த்தவங்களுக்கு C12 மேக்ஸ் இருக்குது, RU 350 இருக்குது, ஊவா இந்த பிராண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். அதே போல் EMI ஆப்ஷன்ஸும் இந்த பிரான்ச்சில் கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் பவர் எய்ட் ஆட்டோமோட்டிவ் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். ஒரு புதிய மாடலில் ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதே போல் இது வரைக்கும் நம்ம பிகாஸோட ஊவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.